ஒன் ரீட் பண்ணிட்டு யாரு ரிப்பீட் பண்றீங்களா மாதாஜி ஸ்லோகம் இல்லாட்டி நான் படிக்கவா? எஸ் மாதாஜி, நான் ரிப்பீட் பண்றேன் மாதாஜி. ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் நான் ஸ்ரீமத் பாகவதம் Canto 1, Chapter 1, Text 1. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Janmadiyasya yato vanvayati taratascha. Janmadhyasya yatonyavad iti rataschadeshva. Arteshva vignasvarat. Adveshva abhignaswarat. Tene brahma hridaya adikavaye. Tene brahma hridaye adikavaye. Muhyanti yat surayah. Muhyanti yat surayah. Tejo varimritam yatha vinimayo. Tejo varimritam yatha vinimayo. Yatra trisargo mrisha. Yatra trisargo mrisham. Damna svena satha nirastakuhakam. Dhamnam svena sada nirastakuhakam. Satyam param dhimahi. Satyam param dhimahi. Yeah, Madhi translation Naradasan. யாராச்சும் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கீதா லக்ஷ்மி மாதாஜி படிங்க மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கி ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கின்றேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறெந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர் மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு அவரே உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியம் வாசம் புரிகின்றார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. Thank you, Madam. Hare Krishna. So, இன்னைய செஷனுக்கு போலாம். ரீடிங் செஷன். மாதாஜி டிரான்ஸ்லேஷன் ఏంటి மாதாஜி? இங்க ఏంటా? Sorry, Madhi, translation. எங்க నుంచి ஆரம்பிக்கணும் மாதாஜி? பொருளுரையில இருந்து நேத்து டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு மாதாஜி. பொருளுரையில இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே மாதாஜி. அது யார் ரீட் பண்றீங்க? ராமானுஜம் பிரபுஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுளாகிய வாசுதேவருக்கு வணக்கங்கள் எனும் வாக்கியம் தேவிகி வாசுதேவர் ஆகியோரின் தெய்வீக புதல்வரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிக்கின்றது. இந்நூலின் மூலம் மூல வாக்கியங்களில் இவ்வுண்மை இன்னும் தெளிவாக விளக்கப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்று ஸ்ரீல வியாசதேவர் இங்கு வலியுறுத்துகிறார். மற்ற அனைவருமே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது விரிவாக்கங்களோ அல்லது அங்கத்தின் அங்கங்களோதான். ஸ்ரீல சீவ கோஸ்வாமி தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் இவ்விவகாரத்தை இன்னும் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் தமது பிரம்ம சம்ஹிதத்தை என்னும் நூலில் முதல் ஜீவராசியாகிய பிரம்மா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விவகாரத்தை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார்.
ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் தெய்வீக புதல்வர் தான் என்று சாமவேத உபனிஷத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரார்த்தனையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்பதை இந்த முதல் கூற்று ஏற்கின்றது. மேலும் புராணம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானதாக அறியப்பட வேண்டிய உன்னத நாமம் இருக்குமாயின் அது மிக கவர்ச்சிகரமானவர் என்று பொருள்படும். ஸ்ரீ கிருஷ்ணா என்ற நாமமாகத்தான் இருக்க வேண்டும். பகவத்கீதையின் பல்வேறு இடங்களில் தாமே மூல முழுமுதற் கடவுள் என்று பகவான் வலியுறுத்துகிறார். வியாசர் போன்ற மற்றும் பலராலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவானுடைய எண்ணிலடங்காத நாமங்களில் கிருஷ்ணா என்ற நாமமே தலைமையானது என்று பத்ம புராணம் குறிப்பிடுகின்றது. வாசுதேவர் என்பது முழுமுதற் கடவுளின் விரிவாக்கத்தை குறிக்கின்றது. மேலும் பகவான் மற்ற எல்லா உருவங்களும் வாசுதேவருடன் ஒத்தவையாக இருப்பதால் அவைகளும் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வாசுதேவர் என்னும் நாமம் குறிப்பாக தேவகி வாசுதேவரின் தெய்வீக புதல்வர் என்பதை குறிக்கின்றது. துறவிகளும் பக்குவ நிலையை கொஞ்சம் மேல வரணும். பக்குவ நிலையை அதுக்கப்புறம் பக்குவ நிலையை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் பரமஹம்சர்களாவார். இத்தகைய பரமஹம்சர்களின் தியானத்திற்கு உரியவரான ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது எப்போதும் இருக்கிறார். வாசுதேவர் அல்லது பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணமாவார். கிருஷ்ண பிரபு. நன்றி 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 நன்றி. இந்த ஸ்லோகம் வியாசதேவருடைய வார்த்தைகள் இது. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் பகவானை ப்ரே பண்ணிட்டு இந்த பாகவதம் ஏற்றப்படுது. ஜன்ம ஆதியஸ்ய இதோட மீனிங் நேத்து பார்த்திருப்பீங்க நீங்க. சோ ஜன்ம ஆதி அஸ்ய அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் தொடங்குறதுக்கான, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், சோ ஃபைனலா நடக்கிற அனிலியேஷன், இது எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிறவர், எல்லாத்துக்கும் காரணமா இருப்பவர் யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். சோ மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு மிகவும் பொருத்தமானவர். சோ அதுக்கு எதனால அவர் அப்படி சொல்லப்படுறார் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ரெஃபரன்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவர் பகவானுக்கு தன்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்றார் வியாசதேவர். அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற நாமத்துக்கும் வாசுதேவர் அப்படிங்கிற நாமத்துக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறார். எதனால வாசுதேவர் அப்படின்னு சொல்லப்படுறார் அப்படின்னா அவர் தேவகி வசுதேவருக்கு புதல்வராக பிறந்ததுனால வாசுதேவர். பட் ஜென்ரலா நம்ம வாசுதேவர் அப்படிங்கிற பேர் எதுக்கு வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சதுர்வியூகா, அதுல ஒன் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் விரிவு அங்கங்கள், அதுல வாசுதேவர்னு வரும். கரெக்டா? பிரத்யும்னா, அனிருத்த, சங்கர்ஷண, வாசுதேவா அப்படிங்கிறது. சோ இது அந்த வாசுதேவரை குறிக்கல, ஸ்ரீ கிருஷ்ணரை தான் குறிக்குது அப்படிங்கறத. சோ ஸ்ரீ கிருஷ்ணரை தான் குறிக்குது இந்த வாசுதேவர் அப்படிங்கிறதுக்கு எதனால அப்படி சொல்லப்படுறாரு அப்படின்னா, அவர் தேவகி வசுதேவருக்கு பையனாக பிறந்த கிருஷ்ணரை குறிக்கிறதுனால அந்த வாசுதேவரை அவர் சொல்றார் வியாசதேவர் அப்படிங்கறத இங்க மீன் பண்றாங்க. சோ இந்த இடத்துல வாசுதேவர்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்குது. தென் கிருஷ்ணருக்கும் அவருடைய விரிவு அங்கங்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சோ பகவானுடைய விரிவங்கங்களும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக அவர் இது மாதிரி விரிவங்கங்களா செயல்படுறார். விஷ்ணு உடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் லைக் அவருடைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அந்த டைரக்ட் எக்ஸ்பான்ஷனா இருக்கிற எல்லோருடைய அந்த சக்திகளும் பகவானுடைய சக்தியும் ஈக்குவல் தான். அதாவது விஷ்ணு அவதார், விஷ்ணு தத்துவா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த விஷ்ணு தத்துவத்துல வர்ற அவதாரங்கள் எல்லாமே மீன்ஸ் அவதாரங்கள் அப்படின்னா அவருடைய ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்தாலும் அவருடைய சக்தி ஈக்குவல் தான்.
பொட்டன்சி வந்து ஈக்குவல் அப்படிங்கறத வந்து இங்க மீன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் இங்க உள்ள எல்லா டைரக்ட் ஈவன் இன்டைரக்டா அவர்டேந்து இன்டைரக்டா இருக்கிறவங்களுக்கும் வந்து அவர் தான் வந்து ஆரிஜினா வந்து இருக்கிறார். பட் எல்லாத்துக்கும் ஆரிஜினா இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்திலிருந்தும் விலகியே இருக்கிறார் அப்படின்னு வந்து பகவானாலேயே பகவத்கீதையில சொல்லப்படுது. மயா யக்ஷேன பிரகிருதிகி சூயதேச சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய அப்படின்னு வந்து அவரே வந்து சொல்லியிருக்கிறார். ஜெகத் தேவர் ஜெகத் அவ்யக்த மூர்த்தின இல்லையா? சோ இதுல இருந்து வந்து இந்த ஜெகத்ல இருந்து வந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தென் அவர்கிட்ட இருந்துதான் பிரம்மாக்கு வந்து நாலேஜ் வருது. சோ அந்த நாலேஜ் கிடைச்ச பிரம்மா தன்னுடைய பிரம்ம சமீதையில முதல் வேர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஈஸ்வர பரம கிருஷ்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ த சுப்ரீம் கண்ட்ரோலரான கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு வந்து பிரம்மாவால முதல் லிவிங் என்டிட்டி மீன்ஸ் உயிர்வாழி, முதல் உயிர்வாழியான அவரும் வந்து இவர் தான் வந்து ஆரிஜின் அப்படிங்கறத வந்து தன்னுடைய இதன் மூலம் சொல்லியிருக்கிறார். அடுத்து அநாதிர் ஆதிர் கோவிந்தர், அவருக்கு வந்து மூல அதாவது ஆதியும் அந்தமும் கிடையாதவர், அநாதிர் ஆதிர் கோவிந்த அப்படிங்கிறது. சோ அப்படிங்கிறப்ப அவர் வந்து மூலம், அவர்தான் ஆதி மூலம், அவருக்குன்னு வந்து ஒரு ஆதி கிடையாது, தென் அந்தமும் வந்து கிடையாது அப்படிங்கிறது. சோ அவரை பற்றி புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அடுத்து யாருக்கும் முழுசா கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சோ அவரை பற்றி ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் யார் கொடுக்கணும்? அவரே தான் கொடுக்கணும். அத மாதிரி அவரே கொடுத்த நாலேஜ்ல இருந்து வந்து இங்க பிரம்மன் வந்து அவரை வந்து அவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத வந்து அவர் குளோரிஃபை பண்றார். சோ இது முழுசா தெரியாதவங்க, ஈவன் தேவர்கள், நம்ம ஒன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருக்கிற அந்த தேவர்கள் கூட சில சமயம் வந்து அவருடைய லீலைகளை பார்த்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போறாங்க. சோ என்னென்ன லீலைகள் அவர் பண்ணியிருக்கிறார், அதன் மூலம் அவர் தேவர்களை கன்ஃபியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னென்ன லீலைகள்னால தேவர்கள் கன்ஃபியூஸ் ஆனாங்க அப்படின்னு? பகவானுடைய லீலைகள். பிரம்ம விமோக பிரம்ம லீலை, லீலா விமோக லீலை. எஸ் மாலதி, தேங்க்யூ. பிரம்ம விமோகன லீலால பிரம்மர் வந்து கன்ஃபியூஸ் ஆனார். வேற கோவர்தன லீலா, அதுல யார் கன்ஃபியூஸ் ஆனா? இந்திரன். இந்திரன் கன்ஃபியூஸ் ஆனார். வேற எதுவும் இருக்கா? நேத்து தான் சொன்னாங்க. மோகினி மோகினி அவதாரத்துல ம் சிவபெருமான் கன்ஃபியூஸ். எஸ், சிவபெருமானையே அட்ராக்ட் பண்ற அளவு அவருடைய மோகினி அவதாரம் இருந்தது அப்படின்னு அவரால் சொல்லப்பட்டிருக்கு. அதேதான். சோ இத மாதிரி வந்து பிரம்மா, சிவா, ஈவன் மத்த தேவர்களும் வந்து அவருடைய அந்த லீலைகளை வந்து புரிஞ்சுக்க முடியாம, இது வந்து ரொம்ப மெயினா சொல்லப்பட்ட ஒரு சில லீலைகளால கன்ஃபியூஸ் ஆனவங்க. இத மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அவருடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாம ஈவன் தேவர்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்பேற்பட்ட புரிஞ்சுக்க முடியாத அவருடைய சக்தியை என்னன்னு சொல்றாங்க? இன்கன்சீவபிள். அவருடைய சக்தியை வந்து அவ்வளவு எளிதில் வந்து ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு முழுமையான சக்தி எல்லாம் நிரம்பியவர் வந்து அந்த பகவான். சோ அப்பேற்பட்ட பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிறது இங்க வியாசதேவர் இந்த பாகவதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து சமர்ப்பிக்கிறார். அடுத்து கிருஷ்ணர் தாண்டா மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னு பகவத்கீதையில பல இடங்கள்ல வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சோ நம்ம யூஸ்வலா ரெஃபர் பண்றது எந்த வேர்ஸ்? 10.8 இல்லையா? அகம் சர்வசிய பிரபு. இது தவிர வேற எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்? அகம் சர்வசிய பிரபு மத்தக சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டார். மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜதேமா பூதபாவ சமன்விதாகன்னு சொல்லியிருக்காரு. இது தவிர வேற எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு? ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? from Bhagavad Gita பாகவதம் கூடவா மாதாஜி? only பகவத்கீதாலயே சொல்லலாம். அதுலயே அவரா டிக்ளேர் பண்ணிருக்காரு இல்லையா? பாகவதத்துல மத்தவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க, பகவத்கீதால பகவானே சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல சொல்லியிருக்கார்? வேற சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டிம் தஸ்ய கர்த்தாரம் அபி மாவ் அது கர்த்தா, நான் தான் கர்த்தான்னு சொல்றேன்.
எல்லாரும் அதாவது 4 விதமான வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் உருவாக்கினவன் நானே அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறார். எல்லா உயிரினங்களிலும் என்னிடத்திலிருந்து உருவாகின பீஜமாம் சர்வ பூதானாம் அப்படின்னு ஒரு வேர்ஸ் ஞாபகம் இருக்கா? அதாவது எல்லாருக்கும் விதையளிக்கும் தந்தை நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கார்? பிதாகமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமக அப்படிங்கிறார். சோ எல்லாருக்கும் வந்து நான் தான் மாதா பிதா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ இத மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நிறைய இடங்கள்ல வந்து பகவானாலேயே டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து அவர்கிட்டேந்து கேட்ட அர்ஜுனன் வந்து என்ன சொல்றார்? அவர்தான் மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றார். அது எந்த வேர்ஸ்? ரொம்ப ஃபேமஸான வேர்ஸ். இது 10.12 பவித்ரம் பவித்ரம் உத்தமம். என்ன மாதாஜி? ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட் நீங்க சொன்ன வேர்ஸ். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பகவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஆதி தேவம் அஜம்புவம், எல்லா தேவர்களுக்கும் ஆதியான மூல வந்து பகவான் தான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அவர் அது மட்டும் சொல்லல, அடுத்து என்ன சொல்றார்? அடுத்து ரொம்ப முக்கியமான வேர்ஸ் அது, அதனுடைய கண்டினியூஷன். சர்வே தேவர்சி நாரதோ சதா அஜிதோ தேவலோ வியாச ஸ்வயம் சைவ பிரவேசம். எஸ். சோ இந்த ஆச்சாரியர்களும் வந்து இதையே வந்து முன்னறிவிக்கிறாங்க. அதாவது இது நான் மட்டும் உங்களுடைய பெருமைகளை கேட்டதுனால பார்த்ததுனால சொல்லல, முன்னாடியே நிறைய ஆச்சாரியர்களும் உங்களை பற்றிய இந்த உயர்ந்த உங்களுடைய தன்மையை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றார். சோ அர்ஜுனனால வந்து சொல்லப்படுது, பகவானாலேயே பகவத்கீதையிலையும் வந்து சொல்லப்படுது. தென் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டியான பிரம்மாவும் வந்து அத வந்து சொல்றார் பிரம்ம சம்ஹிதையில. தென் அடுத்த எக்ஸாம்பிளா சொல்லப்படுறது சாமவேதம். சாமவேதங்கிற உபனிஷத்துலயும் வந்து கிருஷ்ணர் வந்து தேவகியின் மகனாக அவர் வந்து வந்தார், மூல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத மாதிரி உபனிஷத்தங்களும் சாஸ்திரங்களும் வந்து நீங்க தான் மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு வந்து வியாசதேவர் அதனாலதான் நான் உங்களை வர்ஷிப் பண்றேன் அப்படிங்கிறத வந்து பிரபுபாதா பர்பட்ல விளக்கியிருக்கார். வியாசதேவர் எதனால அவரை வர்ஷிப் பண்றாருன்னா, இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களினுடைய எசன்ஸ் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சோ கிருஷ்ணா அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆல் அட்ராக்டிவ். நிச்சயமா இத மாதிரி எல்லாத்துக்கும் வந்து மூலமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்றவராக தான் இருக்கணும் நிச்சயமா, இல்லையா? ஒருத்தங்க மேல இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபேமஸா இருக்கிறாங்க அப்படின்னா எதனால அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க? எல்லாரும் அவங்க மேல அட்ராக்ட் ஆகிறதுனால. அவங்களுடைய ஏதோ ஒரு செயல் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதனால அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல அந்த பர்டிகுலர் ஃபீல்ட விரும்புறவங்க எல்லாரும் அவர் மேல அட்ராக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப வந்து இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷலான பிசினஸ் பீப்புள். அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, யார் வந்து அந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு அந்த பிசினஸ் பீப்புளுடைய அவருடைய அந்த மேக்னானிமிட்டி, அவருடைய அந்த உயர்ந்த தன்மை தெரியறதுனால அவரை வந்து ஒரு உயர்ந்த லெவல்ல வந்து பார்ப்பாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் எல்லா ஃபீல்ட்லயும் வந்து மிக சிறந்தவர், தான் எல்லாத்துலயும் முதன்மையானவர் அப்படின்னு பகவத்கீதையில ஒரு சாப்டர் ஃபுல்லா சொல்லி இருக்கிறார். அது எந்த சாப்டர்? விபூதி 10th chapter சொல்றாங்க. எஸ். அதுல நான் எல்லாத்துலயும் ஒவ்வொன்னும் சொல்லி, நான் இதுல இது மாதிரி லைக் மலைகள்ல நான் வந்து ஹிமாலயாஸா இருக்கேன். சோ அது மாதிரி ஒவ்வொன்னுலயும் வந்து நான் இதுவா இருக்கிறேன் அதுவா இருக்கிறேன் அப்படின்னு வந்து முதன்மையானவர் அப்படிங்கறத தான் முதன்மையானவர் அப்படின்னு தன்னுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசி அவர் அர்ஜுனட்ட என்ன சொல்றார்? இதையெல்லாம் வந்து என்னுடைய சக்தியில வந்து ஒரு சிறு பொறி, இந்த மெட்டீரியல் ஆப்புலன்சஸ், இந்த மெட்டீரியல் பவர், இது எல்லாமே வந்து என்னுடைய சக்தியில ஒரு சிறு பொறி அப்படிங்கிறார்.
சோ இதன் மூலம் என்ன சொல்றார், அவரை பற்றி முழுவதுமா ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. அததான் இன்கன்சீவபிள் பொட்டன்சி, முழுவதுமா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது. சோ வாசுதேவர் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது பொதுவா வாசுதேவர் எதை குறிக்குது, அவருடைய பிளீனரி போர்ஷன் அப்படின்னாலும் அவர் எண்ணற்ற விரிவு அங்கங்களை அவர் இங்க கொண்டிருக்கிறார் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல. ஓகே, சோ இங்க அவர் கிருஷ்ணரை தான் ஆனா மீன் பண்ணப்படுது அப்படிங்கறத ஃபைனலா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க. சோ கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப். மிக கவர்ச்சியானவர் என்று பொருள்படும். அது நான் படிக்கட்டுமா, வேற யாரும் படிக்கிறாங்களா? ஆமா பிரபு, மைதிலி மாதாஜி படிக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. Okay, பிரபு. மைதிலி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாசுதேவர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணம் ஆவார். இருப்பவை அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றியவையே. இது எப்படி என்பது இக்காவியத்தின் பிற்பகுதி அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இக்காவியம் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத சரீர. மாதாஜி, என்ன ஒரு கலர் இதாயிடுச்சு மாதாஜி, புரியல. ஒரு செகண்ட் மாதாஜி, சாரி. படிங்க மாதாஜி. இன்னும் சரியா வரல எனக்கு. சரீரத்தை கொண்டுள்ளதால் ஒப்பற்ற புராணம் என்று மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யரால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சரித்திரமும் பெரும் புகழுக்கு உரியதாகும். உன்னத அறிவியல் ஸ்ரீல வியாசதேவர் பக்குவ நிலையை எய்திய பிறகு இது தொகுக்கப்பட்டதாகும். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் உபதேசத்தின் கீழ் இதை அவர் எழுதினார். 4 பிரிவுகளை கொண்ட வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்றவைகளை எல்லாம் உள்ளடக்கியதான அனைத்து வேத இலக்கியங்களையும் வியாசதேவர் தொகுத்தார். இருப்பினும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவரது அதிருப்தியை கண்ட அவருடைய ஆன்மீக குருவாகிய நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை வர்ணித்து எழுதுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினார். இவ்வுன்னத லீலைகள் குறிப்பாக இக்காவியத்தின் 10வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வெவ்வேறு பிரிவுகளின் அறிவை விருத்தி செய்து அதன் வாயிலாக படிப்படியாக முன்னேறி அதன் பிறகு கருப்பொருளை ஒருவன் அணுக வேண்டும். தத்துவ நோக்குடைய ஒரு மனம் படைப்பின் மூலத்தை பற்றிய அறிவு விரும்புவது இயற்கையே. இரவு வானத்தில் அவன் நட்சத்திரங்களை கண்டு இயற்கையாகவே அவற்றில் வசிப்பவர்களை பற்றிய கற்பனையில் மூழ்கி விடுகின்றான். மனிதன் விலங்குகளை விட உயர்ந்ததும் விருத்தியடைந்ததுமான உணர்வை பெற்றிருப்பதால் இத்தகைய ஆராய்ச்சிகள் அவனிடம் காணப்படுவது இயற்கைதான். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா படைப்புக்கும் மூலம் என்று அவர் கூறுகிறார். அவர் பிரபஞ்சங்களை படைப்பவர் மட்டுமல்லாமல் அழிப்பவரும் ஆவார். பிரபஞ்சம் இயற்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனின் ஆணையால் வெளிப்படுத்தப்படுகின்றது. சில காலத்திற்கு அது பாதுகாக்கப்பட்டு பிறகு அவரது விருப்பம் போல் அது அழிக்கப்படுகிறது. எனவே பரமனின் விருப்பமே எல்லா பிரபஞ்ச இயக்கங்களும் பின்னணியாக உள்ளது. சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக ஒருவர் உள்ளார் என்பதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களான பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நாத்திகர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஆனால் அறிவு பற்றாக்குறையே அதற்கு காரணமாகும். உதாரணமாக, செயற்கையான வான்கோள்களை நவீன விஞ்ஞானிகளை உருவாக்கியுள்ளதுடன் ஏதோ சில ஏற்பாடுகளினால் இக்கோள்கள் வானவெளிக்குள் செலுத்தப்பட்டு தொலைவில் உள்ள விஞ்ஞானியின் கட்டுப்பாட்டின் கீழ் சில காலத்துக்கு அவை பறக்கின்றன. அதே போலவே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டவைகளான பிரபஞ்சங்கள் அனைத்தும் முழுமுதற் கடலின் அறிவாற்றல் ஆளப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. இந்த 2வது வெர்ஸ்ல இந்த பாகவதத்தினுடைய மகிமையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாகவதம் அப்படிங்கிறது த எசன்ஸ் வேதாந்த சூத்ரா. சோ அதாவது 15.15ல சொல்லியிருக்கிறாங்க, வேதைஷ சர்வேர் அகம் ஏவ வேதோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம் அப்படிங்கிறது. அதாவது வேதங்களின் மூலம் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு இருக்கிறார்.
சோ வியாசதேவர் அப்படிங்கிறவர் எல்லா வேதங்களையும் இயற்றியவர். வேதங்கள் மட்டுமில்ல, புராணங்கள், உபனிஷதங்கள் எல்லாத்துக்கும் மூலமா இருந்தவர் வந்து அவர்தான் வியாசதேவர். இத மாதிரி எல்லாமே அவர் வந்து செஞ்சார். வேதங்கள் வந்து எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது? மக்களுடைய நலனுக்காக. அதன் மூலம் வந்து மக்கள் பக்தியில உயர்ந்து அவங்க வந்து இப்ப காட் கான்சியஸா கடவுளோட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு வழிமுறைகள் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த மாதிரி யஜ்ஞங்கள் செய்யலாம், இந்த மாதிரி பகவானை வழிபடலாம், இந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்வதன் மூலம் வந்து உங்களுக்கு மெட்டீரியலாவும் இந்த வேர்ல்டுல வந்து பலன் கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த பகவான் வந்து மீன்ஸ் இந்த தேவர்கள் வந்து இந்த செயல்களுக்கு வந்து உரித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து அவங்களை எப்படி வழிபடுறது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகா இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக் ஆக்சுவலி சோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு நலன் செய்யும் விதத்துலதான் வந்து அவர் எல்லாத்தையும் எழுதினார். பட் எழுதியும் வந்து அவருக்கு என்ன இல்ல, ஒரு திருப்தி இல்ல வியாசதேவருக்கு. சோ அதை பற்றியும் விளக்கம் வந்து இந்த பாகவதத்துல வருது. சோ அவருடைய குருவான நாரத முனி வந்து இம்மிடியேட்டா அவருக்கு வந்து என்ன சொல்றார், பகவானை பற்றிய அந்த தெய்வீக லீலைகளை எழுதினாதான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைக்கும். அதன் மூலம் வந்து மக்களும் வந்து அந்த பியூரிட்டி, பியோர் டிவோஷன் அப்படிங்கிற அந்த மூடுக்கு வந்து ஒருத்தரால வர முடியும். சோ ஒருத்தங்களை இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம என்னதான் வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் லைக் பிலந்த்ரோபிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சொசைட்டிக்கு மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது ஓரளவுதான் ஒருத்தங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். சோ உண்மையானது வந்து என்ன, உண்மையான செயல், உயர்ந்த செயல், சாஸ்திரத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற செயல் என்ன, பகவானுடைய லீலைகளோட நம்ம கனெக்ட் ஆகணும். பகவானுடைய அந்த தெய்வீக லீலைகளை வந்து நம்ம கேட்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதை மத்தவங்களுக்கும் சொல்லணும். சோ இங்க வியாசதேவர் எல்லாம் வேதங்களையெல்லாம் தொகுத்து வழங்கின வியாசதேவருக்கு நாரதமுனி சொல்றது வந்து என்ன மெசேஜ், நீங்க வந்து பகவானுடைய லீலைகளை வந்து மத்தவங்களுக்கு ரீச் அவுட் பண்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இதேதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய லீலைகள் மட்டுமல்ல, பகவானோட தொடர்பு கொண்ட பக்தர்களை பற்றியும் வந்து இந்த பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சாக்ஷாத் தரித்வேனா சமஸ்த சாஸ்தே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பகவானோட கனெக்ட் ஆன சாதுக்கள், குரு எப்படி வந்து பகவானுக்கு ஈக்குவலா கருதணுமோ, அதே மாதிரி பகவானுடைய பக்தர்கள் எல்லாமே வைஷ்ணவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலை, அந்த வாழ்க்கை மூலம் நம்மளுக்கு அவங்க சொல்ல வர்ற அந்த மெசேஜை படிக்கிறது வந்து ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணும். சோ அதுதான் வந்து நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி சொல்றோம் இல்லையா. எப்படி பழங்களே வந்து பொதுவா ஒவ்வொன்றும் ஒரு சுவை நிரம்பியதா வந்து இருக்குது, அதுலயும் வந்து அந்த கிளி கொத்தின பழம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம், கிளி கொத்தின பழத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை, அது ஆல்ரெடி டெஸ்டட், அது நிச்சயம் வந்து ஃபுல் ஆஃப் நெக்டர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இங்க சுகமுகார் சுகதேவ கோஸ்வாமியின் வாயிலிருந்து வந்த இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து அப்படி ஒரு நெக்டர் நிரம்பியதுன்னு இருக்காங்க. அந்த நெக்டருடைய கண்டென்ட் வந்து என்ன, அதற்கான ரீசன் வந்து என்னங்கிறத இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுல எல்லாமே வந்து பகவானுடைய லீலைகள், பகவானை பற்றிய அந்த டைரக்ட் அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் வந்து 10th கேண்டோல இருந்தாலும் அந்த 10th கேண்டோவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய வந்து மனப்பக்குவத்தையும் நம்மளுடைய மனது தூய்மை அடைகிற அந்த தன்மையும் கொண்டு வர்றதுதான் அந்த ப்ரீவியஸ்ல உள்ள அந்த ப்ரிலூட் சொல்லப்படுற அந்த 9 சாப்டர்ஸ். சோ அந்த 9 கேண்டோஸ், அந்த 9 கேண்டோஸும் வந்து பகவானுடைய பக்தர்களினுடைய லீலைகள், அவங்க எப்படி பகவானோட தொடர்பு கண்டாங்க, அதன் மூலம் அவங்களுடைய லைஃப்ல நடந்தது அப்படிங்கிறது. சோ த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் இஸ் ஆல்சோ வெரி குளோரியஸ். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்த விதமே வந்து ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்த. ஏன் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த வியாசதேவர் வந்து இதை எழுதினதுக்கு அப்புறம் தான் ஈவன் அவருக்குமே வந்து திருப்தி கிடைச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவர் கம்பைல் பண்ணியிருக்கிறார். சோ இந்த அடுத்த சாஸ்திரங்கள்ல பகவான் வந்து சொல்லி இருக்கிறார், நான் தான் வந்து இந்த சாஸ்திரங்களின் மூலம் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படிங்கிறப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பகவானை பற்றியும் பகவானுடைய பக்தர்களை பற்றியும் தான் இருக்குது.
ஓகே. சோ அதனால வந்து பியூரிட்டி, நம்ம வந்து ஒரு விஷயம் பியூரிட்டி அப்படின்னாது எந்தவித கண்டாமினேஷனும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, நம்மள எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல், நம்மளுடைய மைண்ட வந்து வேற எந்த விதத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாம, டிஸ்ட்ராக்ட் பண்ணாம, ஃபோக்கஸ்டா நம்மளுடைய ரைட்டியஸ் டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போறது வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். அததான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. லைக் எத்தனையோ புராணங்கள், தென் இதிகாசங்கள், வேதங்கள் வந்து தொகுக்கப்பட்டாலும் அந்த இதனுடைய எசன்ஸ் அந்தம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் வந்து இருக்குது. சோ ஃபைனலா என்ன சொல்றாங்க, பட் இன் ஆர்டர் டு ரீச் த வெரி சப்ஸ்டன்ஸ் ஒன் மஸ்ட் ப்ரொசீட் கிராஜுவலி. சோ இந்த நெக்டரை வந்து நல்லா முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம 1 by 1 கேண்டோவா வந்து போகணும். ஓகே. இம்மிடியேட்டா வந்து டைரக்டா பகவானுடைய அந்த இதுக்கு வந்து நம்ம போகக்கூடாது. லைக் அவருடைய பாஸ்ட் டைம் சொல்லப்பட்ட 10th கேண்டோக்கு வந்து ஒருத்தங்க போகக்கூடாது. சோ மெயினா வந்து ஒரு பிலாசபி அப்படின்னா வந்து தத்துவம் அப்படின்னா, ஒரு தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க அத பத்தி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நைட்ல வந்து ஸ்டார்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா வந்து, சோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து எங்க இருக்கு, அதுல என்ன இருக்கு, அதுக்கு நம்ம போக முடியுமா, அதுலயும் ஜீவராசிகள் இருக்குமா அப்படின்னு அதை பற்றிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். சோ அதுதான் வந்து நேச்சுரலா வந்து பிலாசபிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்றது. சோ அந்த ஸ்பெகுலேஷன் வந்து இருக்கக்கூடாது. லைக் அதாவது அதுல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஸ்பெகுலேஷன். அப்படி வந்து இருந்தால் நம்மளால அந்த ரைட்டியஸ் டெஸ்டினேஷன், அதாவது நம்மளுடைய பாத் வந்து கிளியரா இருக்காது. நம்ம அந்த டெஸ்டினேஷனை வந்து அடைய முடியாது. சோ ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கறத நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வந்து கிளியரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிரபுபாதா வந்து அடிக்கடி சொல்றது, அதாவது பாம்பே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல டெல்லி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இம்மிடியட்டா அதுக்கு போற டிரான்ஸ்போர்டேஷன் என்னென்ன இதுக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். தென் எது வந்து ஃபாஸ்டஸ்ட், இல்லாட்டி எது நம்மளுக்கு வந்து அஃபோர்டபிள், நம்மளால வந்து கொடுக்க முடியும், நம்ம எந்த டைமுக்குள்ள ரீச் அவுட் ஆகணும் அப்படின்னு பல விதமா பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து புக் பண்ணுவோம். தென் அதன் மூலம் ஒவ்வொரு ஸ்டேஷனை நம்ம கடந்து போகும் பொழுதும் அந்த ஸ்டேஷன்ல இறங்க மாட்டோம். நம்மளுடைய இடம் வரும் பொழுது நம்ம இறங்கணும் அப்படின்னு மைண்ட் வந்து போக்கஸ்டா இருந்தால்தான் நம்ம டெஸ்டினேஷனை அடைய முடியும். அதே மாதிரிதான் ஸ்ரீமத் பாகவதம் வில் டேக் த ரீடர்ஸ், நம்மள வந்து அந்த ரைட்டியஸ் டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் இஸ் வெரி குளோரியஸ் அப்படின்னு அதனுடைய மகிமையை பத்தி இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஈவன் இன்ட்ரோடக்ஷன்லயும் கொடுத்திருக்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலயும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து என்ன, கிருஷ்ணா தான் வந்து த ஆரிஜின் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படிங்கிறது. சோ இந்த யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணவரும் வந்து அவர் தான். சோ அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்றவரும் அவர் தான், இதனுடைய அழிவுக்கு காரணமா இருக்கிறதும் வந்து அவர் தான். த ஹோல் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவருடைய ஏற்பாட்டின் பேரில, கண்ட்ரோல் பேரை தான் இருக்கு அப்படிங்கிறது மெயினானது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் மாதாஜி. சுப்பலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே பூர்ண கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் உண்மையாகிய மாதாஜி. மாதாஜி படிங்க மாதாஜி. சுப்பலட்சுமி பூர்ண மாதாஜி படிங்க. உண்மையாகிய முழுமுதற் கடவுளே அனைத்து உயிர்வாழிகளுக்கும் தலைமையானவர் என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. கேட்கல மத்திய உங்க வாய்ஸ். அதான் ஐ திங்க் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க மாதாஜி ஒரு செகண்ட். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கவா மாதாஜி? கீதா படிக்கிட்டேன் மாதாஜி மாதாஜி. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மீனாட்சி, தேங்க்யூ. பூரண உண்மையாகிய முழுமுதற் கடவுளே அனைத்து உயிர்வாழிகளுக்கும் தலைமையானவர் என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. முதலில் படைக்கப்பட்ட ஜீவனான பிரம்மா முதற்கொண்டு மிகச் சிறிய எறும்பு வரை உள்ள அனைத்தும் தனித்தன்மை பெற்ற ஜீவன்களே ஆகும். பிரம்மாவை விட மேல்நிலையில் உள்ள தனித்தனி ஆற்றல்களை கொண்டுள்ள பிற உயிர்வாழிகளும் உள்ளனர். இதை போலவே முழுமுதற் கடவுளும் ஓர் உயிர்வாழி ஆவார்.
மற்ற உயிர்வாழிகளைப் போல இவரும் ஒரு தனிநபராக உள்ளார். ஆனால் பரமபுருஷர் அல்லது உன்னத உயிர்வாழி மிக உயர்ந்த அறிவாற்றல் உடையவராவார். கற்பனைக்கு எட்டாத பல்வேறு வகைப்பட்ட உன்னத சக்திகளை தன்னகத்தே அவர் கொண்டுள்ளார். மனித மூளை ஒன்று வான்கோளத்தை உண்டாக்க முடியுமானால் அதைவிட மிகச் சிறந்த அற்புத பொருட்களை மனிதனுடையதை விட உயர்ந்த மூளையால் எவ்வாறு உண்டாக்க முடியும் என்பதை ஒருவன் மிகச் சுலபமாக கற்பனை செய்து பார்க்க முடியும். இவ்விவாதத்தை நியாயமான மனிதர் ஒருவர் எளிதாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாத்திகர்கள் இதை ஏற்கவே மாட்டார்கள். ஆயினும் அந்த உன்னத அறிவாற்றலை பரமேஸ்வரனாக ஸ்ரீல வியாசதேவர் ஏற்கின்றார். பரமேஸ்வரன் அல்லது பரமபுருஷ பகவான் என்று அழைக்கப்படும் அந்த உன்னத அறிவாற்றலுக்கு தமது மதிப்பிற்குரிய வணக்கங்களை அவர் சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீல வியாசதேவரால் அருளப்பட்ட பகவத்கீதையிலும் பிற சாஸ்திரங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஏற்கப்பட்டுள்ளவாறு அந்த பரமேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். பகவத்கீதையில் தம்மையன்றி வேறு எந்த பரதத்துவமும் கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். எனவே யாருடைய உன்னத லீலைகள் எல்லாம் 10ஆம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனவோ அதே பரம தத்துவமாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை ஸ்ரீல வியாசதேவர் உடனே போற்றி துதிக்கின்றார். கிருஷ்ணா. சோ இதுக்கு முன்னாடி வந்து சயின்டிஸ்ட் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு லைக் பிலாசபர்ஸ் பத்தி சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. சோ சயின்டிஸ்ட் வந்து அவங்க ரிசர்ச் பண்றதுக்காக வெவ்வேறு விதமா ஆர்டிபிஷியலா அவங்க நாலேஜ் வச்சு சேட்டலைட்டை உருவாக்கி ஒவ்வொரு பிளானட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. சோ வேற பிளானட் ரீச் ஆயிட்டோம், மூணுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்றாங்க. தென் முதல்ல மூணுல வந்து யாரும் வசிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் லிவிங் என்டிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. தென் அங்க வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன் அவங்களுக்கு இல்லையா? ஒவ்வொன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி ஸ்பெகுலேட் பண்றாங்க. பட் இது பத்தி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா? பகவத்கீதையில ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பகவத்கீதையில வந்து சந்திரன் சூரியன் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்ததுதானே மத்தாச்சு நம்ம படிக்கிறோம். நம்ம பகவான் சொல்லியிருக்காருல்ல. ஆமா. சோ அதுல பர்பட்ல வந்து பிரபுபாதா சொல்லியிருக்கார். அதாவது யாந்தி தேவ விருத்தான் தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விதாக பூதானி யாந்தி பூதேஜஸ் யாந்தி மத்தியாஜினோ அபிமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த வேர்ஸுடைய அர்த்தம் என்ன? நீ தேவர்களை வழிபட்டேனா தேவலோகத்துக்கு போவ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவலோகம்னு ஒண்ணு இருக்கு. பித்ருக்களை வழிபட்டேனா பித்ருலோகத்துக்கு போவ. சோ பித்ருலோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பூதகணங்களை வழிபட்டேனா அது இருக்கிற இடத்துக்கு போவ. அப்ப அதுக்கு கூட ஒரு தனி இடம் இருக்கு. சோ எவ்வளவு அழகா அந்த ஸ்லோகத்துல வந்து இது மாதிரி வெவ்வேறு இடங்கள் இருக்கு. நம்ம யார நினைக்கிறோமோ, யார நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து முக்கியத்துவம் கொடுத்து வாழுறோமோ அந்த இடத்துக்கு போவோம்னு. சோ அந்த பகவத்கீதையிலேயே வந்து பகவானால இத்தனை லோகங்கள் இருக்கு அப்படின்னு வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி வந்து பர்பட்ல வந்து அந்த வேர்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. தென் பிரபுபாதா பர்பட்ல டீட்டெயிலாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். இது மாதிரி வந்து லோகங்கள் இருக்கு. தென் அடுத்து வேற எந்த லோகம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க? திருப்பி பிரம்ம லோகம். அது எந்த வேர்ஸ்ல வருது? பிரம்ம புவனா லோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன விதியத்தே. சோ நீ பிரம்மலோகம் த டாப் மோஸ்ட் லோகம் அதுதான். நீ அதுக்கே போனாலும் நீ வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அப்படிங்கிறப்ப எண்ணற்ற உலகம், எண்ணற்ற அந்த பிளானட்ஸ்ல வந்து டாப் மோஸ்ட் பிளானட்டா வந்து இருக்கிறது என்னது? பிரம்மலோகம் அப்படின்னு. சோ பகவத்கீதால இது மாதிரி சாஸ்திரங்கள்ல இந்த அளவு கிளியரா சொல்லப்பட்டது. ஆனா இந்த சாஸ்திரங்களை படிக்காத நாத்திகவாதிகள், பகவான் மேல நம்பிக்கை இல்லாத நாத்திகவாதிகள் வந்து என்ன பண்றாங்க? இதையெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க அறிவாளிகளா வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி வந்து ஒவ்வொன்னையும் ப்ரூவ் பண்றாங்க. சோ அதுல வந்து ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் வந்து இந்த சயின்டிஸ்ட். சோ அவங்க வந்து இந்த சாஸ்திரங்களின் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பூமி வந்து தட்டையானதுங்கிறாங்க, உருண்டையானதுங்கிறாங்க, கோள வடிவமானதுன்னாங்க. நிறைய விதமா வந்து ஒவ்வொருத்தனும் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் பூமிங்கிறது எங்க இருக்கு, அதற்கு மேல என்ன பிளானட் இருக்கு, கீழே எத்தனை பிளானட்ஸ் இருக்கு, அதனுடைய லெவல் என்ன, இங்கேருந்து சன்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன, மூனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, அது எங்க பிளேஸா இருக்கு,
அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப கிளியரா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. ஈவன் இத பத்திய ஹிண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து பகவத்கீதையில வந்து பிரபுபாதா பர்பட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். சோ இந்த வேதிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து பிளைண்டா மெயினா நினைக்கிறது வந்து அதுதான். அதாவது நாத்திகவாதிகள் கருத்து வந்து பக்திங்கிறது வந்து சும்மா பிளைண்டா வந்து ஃபாலோ பண்றதுன்னு. இது பிளைண்டா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து இல்ல. இந்த வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான் சயின்டிஸ்ட் லேட்டஸ்டா கன்க்ளூட் பண்ற விஷயங்களையும் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வியாசதேவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லி இருக்கிறார். சோ அதுல வந்து ஒருத்தங்க வந்து உருவாறதுக்கு எப்படி வந்து ஒரு இன்னொரு ஒரு ஜீவன் வந்து காரணமா இருக்கோ, அதே மாதிரி இந்த ஹோல் பிரபஞ்சமும் உருவாறதுக்கு மூல காரணமா இருக்கிறவரும் வந்து ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. த பர்சனாலிட்டி எப்படி இங்க ஒவ்வொரு பர்சன் முக்கியமா நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி வந்து த சுப்ரீம் பர்சன். சோ ஒரு பர்சன் அப்படிங்கும் பொழுது என்ன அர்த்தம்? அவருக்குள்ள எல்லா விதமான பாவங்களையும் உள்ளடக்கியவர், எல்லா உணர்ச்சிகளையும் வந்து அவர் உள்ளடக்கியவர், எல்லா சக்திகளையும் வந்து அவர் கொண்டிருக்கிறார் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு பர்சனை பத்தி நம்ம இந்த அளவு சொல்றோம். சோ இந்த நம்ம வந்து அவுட் சைடு அவுட்வர்ட்லி எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொன்னாலுமே, இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லயே வந்து ஹையஸ்ட் நாலேஜபிள் அப்படின்னு யார் சொல்லப்படுறாங்க? தி சயின்டிஸ்ட், தி சோ கால்டு சயின்டிஸ்ட். சோ அப்ப அவங்களுடைய அமைப்பு வந்து எதுவும் வித்தியாசமா இருக்கா? அவங்களும் 2 காலோட தான், 2 கையோட தான், நம்மள மாதிரியான உறுப்புகள் தான் அவங்களுக்கும் இருக்கு. ஈவன் பிரெயின், த வெயிட் ஆஃப் த பிரெயினும் வந்து சேம் தான். சோ அப்ப அவங்கள மட்டும் ஏன் நம்ம வந்து நாலேஜபிள்னு சொல்றோம்? ஒரு சிலருக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல, ஃபூலிஷ் பீப்புள்னு சொல்றோம். சோ டிஃபரன்ஸ் வந்து ஹவு தேர் யூசிங் தியர் இன்டெலிஜென்ஸ். அவங்க அறிவை எந்த அளவு யூஸ் பண்றாங்களோ அதை பத்தி அவங்கள நாலேஜபிள் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிலர் அறிவு இருந்தாலும் வந்து அதை யூஸ் பண்றது இல்லை. சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து வெளியில பாக்குற ஒரு பர்சனுக்குள்ளேயே இந்த அளவு வேரியேஷன் இருக்கும் பொழுது த சுப்ரீம் பர்சனை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பட் த சுப்ரீம் பர்சனாலிட்டி இஸ் தட் அப்படிங்கறத சாஸ்திரங்கள் வந்து கிளியரா சொல்லி இருக்கிறாங்க. He is an individual as other living beings. எப்படி மத்த ஜீவராசிகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பாட்டு இருக்குதோ, அதே மாதிரி வந்து பகவானும் வந்து எல்லாம் முழுமையாக நிரம்பியவர். எல்லா இன்டெலிஜென்ஸ்லயே வந்து அதுவும் சொல்லியிருக்கிறார். தேஜஸ் தேஜஸ் வினாமியகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பலம் பலவதாம் சாகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ பலம் வாய்ந்தவங்களையே மிகச்சிறந்த பலம் வந்து யாருக்கு இருக்கு? பகவானுக்கு தான் இருக்கு. சோ ஞானத்திலேயே மிகச்சிறந்த ஞானம் வந்து யாருக்கு இருக்கு? பகவானுக்கு தான் இருக்கு. அத மாதிரி எல்லாத்துலயும் சிறப்பு முழுமையாக நிரம்பியவர் வந்து பகவான். அதனாலதான் அவரை சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுறார். The reasonable person will easily accept this argument. So யார் ஒருத்தங்க வந்து இதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை இருக்கோ, அவங்க இந்த ஆர்குமெண்ட்டை வந்து தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட், நாலேஜ் இருந்தாதான் ஒருத்தங்க வந்து ஹையஸ்ட் பர்சன் அக்செப்ட் பண்ண முடியும். சோ அத மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் இருந்தாதான் ஒருத்தங்களை வந்து ஸ்ட்ராங் பர்சன் சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லாத்தையும் முழுமையாக நிரம்பிய ஒருத்தரை தான் வந்து நம்ம பகவான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டை ஏத்துக்குவாங்க. பட் இந்த கருத்தையெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்டபர்னா இருக்கிறவங்க தான் வந்து நாத்திகவாதிகள் அப்படின்னு இதுல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. சோ இங்க வியாசதேவர் வந்து பகவான வந்து என்னன்னு சொல்றாரு? பரம் ஈஸ்வரா. ஈஸ்வரா அப்படிங்கறதனுடைய சான்ஸ்கிரிட் மீனிங் வந்து சுப்ரீம், அதாவது கண்ட்ரோலர் அப்படிங்கறதான் ஈஸ்வரா. பரம் ஈஸ்வரா அப்படின்னா வந்து சுப்ரீம் கண்ட்ரோலர். சோ இங்க பரம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பகவான். ஈவன் பிரம்மதேவனும் வந்து பரம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வர பரம கிருஷ்ணக அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே வந்து சொல்லப்படுது. Then Bhagavad Gita, the Lord says that there is no other Paratattva. So அவருக்கு மேல உயர்ந்த தத்துவம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து பகவானும் வந்து டிக்ளேர் பண்றார். சோ எல்லாமே வந்து அவரை சார்ந்துதான் இருக்குது அப்படின்னு எந்த வேர்ஸ்ல சொல்றார் தெரியுமா? மத்தக பரதரம் ஞானிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் க்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. எஸ், அவர் வந்து எப்படி ஒரு நூலுல மணிகள் கோர்த்தது போல் எல்லாமே வந்து அவரை சார்ந்துதான் இருக்குது. நம்ம வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த எல்லாத்தையும் இணைக்கிற அந்த நூல் இழை வந்து நம்மளுக்கு தெரியறது இல்ல. நம்ம அந்த
பீட்ஸை தான் வந்து பாக்குறோம், அதன் மூலம் வந்து அட்ராக்ட் ஆகுறோம். ஸோ அது மாதிரி வெவ்வேறு லெவல்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்கலாம். பட் சுப்ரீம் கண்ட்ரோலர் வந்து பகவான் தான். ஸோ அது அவராலேயே வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு பகவத்கீதால. Therefore வியாசதேவா அட்வான்ஸ் வர்ஷிப் பரம் தத்வா. ஸோ அதனால பகவானை வந்து வியாசதேவர் வந்து முதல்ல வந்து அவர் வர்ஷிப் பண்றார். ஸோ ஏன்னா அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் பிளாட்ஃபார்முக்கு அப்பாற்பட்டது, தெய்வீக நிலையில வந்து உள்ளது. ஸோ அந்த தெய்வீக தத்துவத்தை வந்து விளக்குறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அந்த தெய்வீக லீலைகள் அடங்கியது வந்து 10th canto. So I think one more paragraph படிக்கலாம் மாதாஜி. ஜிடிஜி கீதா மாதாஜி. கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. நீங்க ஜி ஆமா ஜேஜி டி அது கீதா மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. மாதாஜி, யோக்கியமற்றவர்கள் உடனே 10ஆம் காண்டத்துக்கு செல்வதோடு குறிப்பாக பகவானின் ராச நடனத்தை வர்ணிக்கும் 5வது அத்தியாயங்களுக்கு சென்று விடுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள இப்பகுதிதான் இச்சிறிய இலக்கியத்தின் மிக இரகசியமான பகுதியாகும். பகவானின் உன்னத அறிவை ஒருவன் பூரணமாக கைவரப் பெற்றிருந்தால், அல்லாது ஸ்ரீ கிருஷ்ணரின் ராச நடனம் என்றழைக்கப்படும் வழிபடத்தக்க உன்னத லீலைகளையும் கோபியர்களுடனான அவரது காதல் விவகாரங்களையும் அவன் தப்பாகவே புரிந்து கொள்வான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த விவகாரம் உன்னதமாக ஆன்மீக படியில் இருப்பதால் படிப்படியாக உயர்ந்து பரமஹம்ச நிலையை கைவரப்பெற்றவர்கள் முக்தர்கள் மட்டுமே இந்த ராச நடனத்தின் தெய்வீக அனுபவத்தை சுவைக்க முடியும். ஆகவே சாராம்சமான பகவத் லீலைகளை உண்மையாக அனுபவிப்பதற்கு முன் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பை ஸ்ரீல வியாசதேவர் இதை பயிலும் மாணவனுக்கு அளிக்கின்றார். எனவே அவர் வேண்டுமென்றே தீமகி என்னும் ஒரு காயத்ரி மந்திரத்தை உதவிக்கு அழைக்கின்றார். இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு உரியதாகும். இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் ஒருவர் வெற்றி பெற்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலைக்கு அவர் புக முடியும். ஆகவே ஒருவர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அவ்வளவுதானே இருக்குது மாதாஜி? கொஞ்சம். ஆகவே ஒருவர் பிராமணர்களுக்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், அல்லது பக்குவமான சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பகவானையும் அவரது நாமம், புகழ் மற்றும் நற்பண்புகள் போன்றவைகளையும் உணரக்கூடிய உன்னத நிலைக்கு காயத்ரி மந்திரத்தை வெற்றிகரமாக ஜபித்த பிறகு அவரால் உயர முடியும். ஸ்ரீமத் பாகவதம் என்பது சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, பகவானுடைய லீலைகள் வந்து 10th cantoல இருக்கு அப்படிங்கறதுனால இம்மிடியேட்டா வந்து நம்ம அவருடைய லீலைகளை படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த 10th cantoவை படிக்கலாம். ஸோ பகவானுடைய லீலைகளை வெறுமனே படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல அவருடைய லீலைகள். அவரை எப்ப புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்கார் பகவான் பகவத்கீதையில, பக்தியாமாம் அபிஜானாதி. சோ பகவானை வந்து தூய பக்தி மூலம் தான் ஒருவரால புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே வந்து நம்ம அவருடைய லீலைகளை படிக்கிறதன் மூலம் வந்து அதை வந்து ரெலிஷ் பண்ண முடியாது. சோ சிம்பிளா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பகவான் வந்து கிருஷ்ணர் அப்படின்னாலே வந்து அவர் எதை ஃபேமஸா சொல்லப்படுறார், வெண்ணெய் திருடி சாப்பிடுறவர் அப்படின்னு. சோ வெண்ணெய் திருடி சாப்பிடுபவர் அப்படின்னு வந்து நம்ம வெறுமனே இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கும், அதே சமயம் தூய பக்தர்கள் உன்னத நிலையில பகவானோட கனெக்ட் ஆகி இருக்கிற பக்தர்கள் அந்த வெண்ணெய் திருடுறத வந்து அந்த பாவத்தோட வந்து அதை வந்து அவங்க உணர முடியும் இந்த வார்த்தைகளை. சோ ஒருத்தங்க வெறுமனே படிக்கிறதன் மூலம் வந்து நம்ம அந்த லீலைகளை முழுவதா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சோ அந்த மனதினுடைய தூய்மையை பொறுத்துதான் அந்த ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய அர்த்தங்களை வந்து முழுமையாக ஒருத்தங்களை புரிஞ்சுக்க முடியும். சாங்கியா பூர்வக நாமகான நதிபி. சோ அதாவது சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல வந்து கடைசியா வந்து வரும் இந்த வார்த்தைகள். அதாவது நம்ம படிக்கிற இந்த சாஸ்திரங்களை வந்து
ரொம்ப டீப்பா வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து கோஸ்வாமிகள் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ இது வெறுமனே ஒரு தடவை படிச்சால் நம்மளுக்கு வந்து புரியாது. ஏன்னா அதே சமயம் வந்து நம்மளுக்கு புரியல அப்படிங்கறதுனால இதை விடவும் கூடாது. இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை வந்து என்ன? இட் பியூரிஃபைஸ் அவர் கான்சியஸ்னஸ். இத படிக்கிறதன் மூலம் வந்து நம்மளுடைய மனது வந்து தூய்மை அடையும். சோ இந்த பியூரிஃபிகேஷன் இம்மிடியட்டா ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்காது. மீன்ஸ் 100% அந்த ரிசல்ட் வந்து ஒருத்தங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக அப்படின்னு பகவானாலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவு வந்து வாசுதேவர் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எத்தனையோ பிறப்பு எடுக்கணும்னு. சோ இங்க வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்ப நான் என்னுடைய நிலையில இருந்து இதை சொல்றேன். சோ கேள்விப்படுறேன். இப்ப இத கேள்விப்படுறதன் மூலம் வந்து என்னுடைய மனதுக்குள்ள முழுமையா இது ரீச் ஆயிடுச்சு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பவரை, அந்த ரியலைசேஷனை கொடுக்கக்கூடியவர் யாரு? பகவான் தான். அது எதன் மூலம் கிடைக்கும்? நம்மளுக்கு தூய்மையான பக்தி மூலம், தூய்மையான பக்தி சேவை மூலம் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். Unless one is thoroughly accomplished in the transcendental knowledge, இந்த தெய்வீக நிலையை வந்து உண்மையா முழுமையா வந்து புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம பகவானுடைய அந்த தெய்வீக லீலையை வந்து நம்ம முழுவதுமா அனுபவிக்க முடியாது அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. சோ பகவானுடைய இந்த சின்ன விஷயம், இந்த மாதிரி வெண்ண ஒருத்தங்க வீட்டுல போய் 3D சாப்பிடுவார், பக்தர்களோட அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த அளவு என்ஜாய் பண்ணுவார், ஷேர் பண்ணி சாப்பிடுவார், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது 10th cantoல. அந்த லீலைகளை எல்லாம் வந்து ரெலிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து, அதாவது அனுபவிக்கணும் அப்படின்னா, அதனுடைய ருசியை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவு வந்து ஒரு பக்குவமான நிலையை வந்து அடையணும். சோ ஆக்சுவலி இந்த பாகவதம் வந்து பரமஹம்சர்கள் அப்படின்னா உயர்ந்த நிலையில இருக்கிற உன்னத பக்தர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. சோ எல்லாராலையும் அந்த நிலையை வந்து அடைய முடியும். எப்படி? நம்ம இந்த ப்ராசஸ கண்டினியூஸா பண்றதன் மூலம். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சோ அத மாதிரி வந்து இந்த ப்ராசஸ், இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரீடிங்கை நம்ம கண்டினியூஸா பண்றதன் மூலம் இது வந்து என்னது? ஒரு பியூரிட்டி நிரம்பிய, நெக்டர் நிரம்பிய ஒரு எசன்ஸ். அதனால இதோட நம்ம டச் வச்சுக்கிறதன் மூலம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பியூரிஃபிகேஷனால ஒருத்தர் வந்து ரீச் அவுட் வந்து பண்ண முடியும். சோ அடுத்து வந்து இங்க ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே நம்ம முதல்லயே பார்த்தோம், இந்த மாதிரியான வியாசதேவர் போன்ற சிறந்த அந்த பிராமணர்கள், ஆச்சாரியர்கள் வந்து எப்பொழுதுமே மக்களுடைய நல்லதுக்காக, எப்படி ராமானுஜ ஆச்சாரியர் வந்து தான் கீழே போனாலும் பரவாயில்ல, பக்தர்கள் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் நாமத்தை வந்து உச்சரிச்சாரோ, சோ அதே மாதிரி வந்து இங்க இவர் வியாசதேவர் என்ன பண்ணியிருக்கிறார்? காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் வந்து பிராமணிக்கலி தீட்சை வாங்கப்பட்டவங்களுக்கு உபதேசிக்கப்படுறது குருவின் மூலம். சோ அந்த குருவின் மூலம் உபதேசிக்கப்படுற காயத்ரி மந்திரத்தை இப்ப வந்து பப்ளிக்ல ஒரு சிலர் வந்து ஸ்பீக்கர்ல வந்து போடலாம், நிறைய பேர் கேட்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா அது வந்து எப்பொழுதுமே ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விதுகு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறார். ப்ராப்பர் சேனல் மூலம் அந்த ப்ராப்பரா நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுதுதான் அதனுடைய முழு பலன் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த காயத்ரி மந்திரம் இத மாதிரி அந்த உயர்ந்த மந்திரத்தை வந்து இங்க ஃபர்ஸ்டே வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஒன் ஆஃப் த வேர்ட் தீமகி அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்படுது. சோ அதன் மூலம் என்ன ஆகுது? எல்லாரும் பியூரிஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனதோட அந்த உயர்ந்த நிலையை இத படிக்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் அடைஞ்சு பகவானுடைய அந்த லீலைகளை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால வியாசதேவரால வந்து எழுதப்பட்டது இந்த நூல். சோ அதனால இதன் மூலம் வந்து நம்ம பியூரிஃபை ஆகி அந்த பிராமணிக்கல் குவாலிட்டியை வந்து ஒருத்தங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து அவருடைய எண்ணம் கூட. இத படிக்கிறவங்க அத வந்து உணர்ந்து நம்ம அதுக்கேத்த மாதிரி செயல்படணும். அடுத்து பகவானுடைய அந்த நாமம், ரூபம், குண, லீலா எதுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. சோ நம்ம தூய்மையான அந்த பக்தியை அடையிறதுக்கு வந்து அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணணும். அதே சமயம் அவருடைய இந்த குளோரியஸ் டிரான்சென்டென்டல் ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம நிறைய கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதன் மூலம் வந்து நம்மளுடைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ
தேங்க்யூ மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ். எதுவும் கொஸ்டின் இருக்கா? எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? தேங்க்ஸ் a lot, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எக்ஸ்கியூஸ் மீ மாதாஜி. பிரபுஜி ஒரே ஒரு செகண்ட். கீதா மாதாஜி கேளுங்க மாதாஜி. மாதாஜி, இந்த நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுறவங்க பசின்னு வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறது, ஜீவகாருண்யம்ங்கிறது பக்தியில ஒரு ஒரு உன்னதமான விஷயம். ஆனா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறத விட பக்தி கொடுக்கறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பம்போது இப்ப நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இஸ்கான்ல. இந்த மாதிரி யாருக்கு நான்லாம் நிறைய அதை பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், தர்மம் நிறைய பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா தர்மம் பண்ணும்போது கர்மாஸ் நமக்கு வருது அப்படிங்கிறாங்க. அதை பத்தி எனக்கு, ஏன்னா நான் அப்படி ஜீவகாருண்யம் தான் தியானம் மெடிடேஷன்ல நான் இருந்திருக்கிறேன். அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயமே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, ஜீவகாருண்யம் தான் பக்தியில வந்து ஒரு ஆத்மாவை மேம்படுத்தக்கூடிய நிலையில உள்ளது. சக ஜீவர்கள்ல எல்லாத்துலயுமே இறை இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே நம்ம இரக்கத்தோட பார்க்கும்போது எல்லா உயிர்கள்ட்டையுமே நம்ம மதிப்பு கொடுக்கணும், பசின்னு வந்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இதுலயும் அதுக்கும் வித்தியாசம் இல்ல. there is no contradiction between வள்ளலார் செயல்பட்டு இதுவும் வந்து என்னன்னா, ஜீவகாருண்யம் அப்படின்னா இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. பட் உண்மையான ஜீவகாருண்யம்ங்கிறது என்ன, அதை பிரபுபாதர் சொல்லியிருக்கார். தண்ணீர்ல முங்கிட்டு இருக்கிறவருடைய ஆடையை பிடித்து இழுப்பதன் மூலம் அவருக்கு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ வெறுமனே வந்து இப்ப பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தானத்தில் சிறந்தது அன்னதானம், கரெக்ட் தான். ஆனா அதே இது வந்து சாஸ்திரங்கள்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, பிரசாதமா கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பிரசாதமா கொடுங்க. யத் கரோஷி யத் தஸ்னாசி யத் ஜுகோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்புரிஷ்வ மதர்ப்பணம். மத் அர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ செய். எதையெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ கொடு. அப்ப என்னத்தால அர்ப்பணம் பண்ணணுமா மாதாஜி? இப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்க சாப்பாடு, இப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்கல பசிக்குதுங்கிறாங்க, கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அந்த சமயத்துல நான் என்ன பண்ணணும், எப்படி அதை செய்யணும் உங்களுக்கு? கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறது உங்கள்ட்ட நாமத்தை சொல்ல சொல்லுங்க, அவங்கள நாமம் சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க. அதையே வேண்டி வந்து கொடுங்க. அடுத்து படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்மள வந்து புக்கு கொடுத்து படிக்க சொல்லலாம். பொதுவா வந்து நாமத்தை எல்லாரையும் சொல்ல சொல்லலாம் மாதாஜி, அதுதான் மெயினானது. நாமத்தை சொல்ல சொல்லலாம், இந்த நாமத்தை சொல்லுங்க அப்படிங்கிறது. அந்த மெசேஜ் வந்து போகணும் அவங்களுக்கு, பகவானை பற்றிய மெசேஜ் வந்து போகணும் எல்லா சூழ்நிலைகளும். அதுதான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல செய்யக்கூடியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காலையில ஒரு கிளாஸ்ல, பாகவதம் கிளாஸ்ல அந்த பிரபுஜி சொன்னார், லெக்சர் எடுத்தவரு, இந்த மாதிரி டாகுக்கு நீங்க போய் சாப்பாடு போடுறீங்க, அது வந்து இட் இஸ் நாட் குட். அது அதாவது என்ன இன்டென்ஷன்ல பண்றோம்னு இருக்கோம். அதாவது நம்ம சமைக்கிறச்சே இன்னைக்கு சமைச்சிட்டு இதை போய் டாக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போடுறது ரொம்ப ரொம்ப ராங். பை சான்ஸ் நீங்க டாகை பார்த்து, நீங்க எப்பவும் நம்ம பெருமாளுக்கு சமைக்கணும், அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அந்த தாட்ல தான் நம்ம சமைக்கணும். சோ நெய்வேத்தியம் பண்ணது எதேச்சியா டாகை பார்த்து கொடுத்தோம்னா அது வேற விஷயம். ஆனா டாகுக்கோசரம் நீங்க போய் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் மாதாஜி. எஸ் மாதாஜி, ஆமா. எங்க வீட்டுல கூட மாதாஜி we have like 3 pets மாதாஜி. சோ நாங்க கூட செப்பரேட்டா லைக் பிரசாதம் போட்டு தான் கொடுப்போம் மாதாஜி. அதே மாதிரி பிரசாதத்தை என்ன செய்யறாங்க, நான் வந்து மாயாப்பூர் எல்லாம் போயிருந்தேன். அப்பம்போது இந்த பிரசாதத்தை வந்து டாகு வந்து பசியோட நின்றுகிட்டு இருந்துச்சு, சரி கொடுக்கலாமான்னு போனேன். அதை கொடுக்க கூடாது, நாய்க்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த நாய்க்குள்ளேயும் பகவான் தானே இருக்கிறாரு, ஆத்மாவா அவர் தானே இருக்கிறாரு. அவருக்கு ஏன் அதை மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க? எனக்கு சில இந்த மாதிரி நுணுக்கமா சில விஷயங்கள் புரியல மாதாஜி. என்ன ரீசன்னால கொடுக்க கூடாது அப்படிங்கறது தெரியல. அது எது அந்த நேரத்துல சூழ்நிலை கால தேச பாத்திரம், எனக்கு எந்த இடத்துல இந்த சூழ்நிலையில அது சொன்னாங்கன்னு தெரியல. சாரி, யார் ஏதோ இடையில சொல்ல வந்தீங்களே மாதாஜி? மாயாப்பூர்ல மகா பிரசாதம் தர மாட்டாங்க மாதாஜி. நம்ம நார்மல் பிரசாதம் தர மகா இருக்கும்ல மாதாஜி, மெயின் போகா,
அது தர மாட்டாங்க. பட் நார்மல் பிரசாதம் போடுவாங்க மாதாஜி. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு, கேட்ஸ்க்கு எல்லாம் பண்ணுவாங்க. இல்ல அதுதான் அவங்க அன்னதானம். சொல்றது எந்த ரீசன், அதுதான் சொல்றேன், சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது. பட் மெயினா வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் இஸ்கான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு மாதிரி, எந்த சூழ்நிலையிலையும் சரி, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய வந்து கேள்விப்படுறோம். அது எல்லா இடத்துலயும் இஸ்கான் முதலா இருந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்கான் டிவோட்டிஸ் அப்படிங்கிறவங்க. அதனால இது வந்து நிச்சயம் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. பகவானோட கனெக்ட் பண்ணி செய்யணும். அப்பதான் உண்மையிலேயே நம்ம செய்கிற அந்த பலன் வந்து அவங்க ரிசீவருக்கு வந்து கிடைக்கும். வெறுமனே மெட்டீரியல் பெனிஃபிட் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா அதன் மூலம் அவங்க முன்னேற முடியாது. என்ன ரீசனுக்காக இதை செய்றீங்க? அந்த வாங்குறவங்க நல்லபடியா அது நம்ம மூலம் வந்து முன்னேறணுங்கிறது. சோ உண்மையான அவங்க முன்னேற்றம்ங்கிறது எதை சார்ந்து இருக்குது? பகவானோட அவங்க கனெக்ட் ஆகுறதன் மூலம். அதுதான் சாஸ்திரங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுதான் பக்தர்கள் செய்யறாங்க. உங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல. எந்த செயல்களுமே, அதாவது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லல. அதாவது இன்ஆக்டிவா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆல்வேஸ் ஆக்டிவ். பட் நம்மளுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்கணும்? செய்யறவங்களையும் உயர்த்தணும். அதன் மூலம் வந்து மத்தவங்களும் உயர்வடையணும். சோ உண்மையான உயர்வுங்கிறது என்ன? அவங்களுடைய சஃபரிங்க்கு உண்மையான ரீசன் வந்து என்ன? பிகாஸ் ஆஃப் அவர் கர்மா. ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகளுக்கு ஏத்தாப்புலதானே அந்த சஃபரிங்ஸ் இருக்கு. அதனால அத பக்தியோட கலந்து செய்யுங்கன்னு சொல்றாங்க. செய்யக்கூடாதுன்னு இல்ல, பக்தியோட கலந்து செய்யணும். அதுதான் மாதிரி மெயினான பாயிண்ட். சரி மாதாஜி. ஓகே, நன்றி மாதாஜி. அதான் மாதாஜி, அந்த பிரபுஜி காலையில சொன்னாரு, நம்ம வீட்டுல இருக்கவங்க கிருஷ்ண கான்சியஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம பிரசாதம் வந்து கொடுத்து எதுக்கு கொடுக்கறோம்னா, அவங்க வந்து அந்த பிரசாதம் சாப்பிடறதுனால தே வில் கம் டு சம்ஹவ், எப்படியோ கிருஷ்ணா மர்சி கிடைக்கும், அந்த ஒரு இன்டென்ஷன்ல தரோம். சோ நம்ம வந்து ஒரு இன்னைக்கு டாகுக்கு செய்யணும், அவருக்கு டாகுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நீங்க எதேச்சா போட்டா தப்பு இல்ல, பட் டாகுக்கு சமைக்கிற மாதிரி ஆயிடுறது, அப்படி பண்ணக்கூடாது. we are doing only for பகவான் அப்படின்னு சொன்னாரு. பிரசாதம் படைச்சு கிருஷ்ணருக்குன்னு பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னாரு. பகவான் நினைச்சு பண்ணிட்டு அந்த உயிர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்கலாம், எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்கலாம் மாதாஜி. ஏன்னா பகவத்கீதையில முதல் பக்கத்திலேயே அந்த ஒரு நாயோட படம் போட்டு பகவானுடைய இது இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசி அணுவுல இருந்து அண்ட வரைக்கும் பகவான் இருக்கிறாரு. அவர் இல்லாத இடமே கிடையாது. இங்கதான் இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாருங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அதனாலதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நான் கேட்டேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க மாதாஜி. பகவான் நாமத்தை பிரசாதமா மாத்தி கொடுக்கும்போது அவங்க இன்னும் உயர்வடைவாங்க. நிச்சயமா பகவானோட கனெக்ட் பண்ணி நம்ம எல்லா செயல்களும் செய்யணும்ங்கிறதா நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. எதையும் எதிர்த்து சொல்லல. சரிங்க மாதாஜி, நன்றிங்க மாதாஜி. ஹரே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பரமஹம்ச நிலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பரமஹம்ச நிலையை பத்தி கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. சோ பரம அப்படிங்கிறது வந்து உன்னத நிலையை வந்து குறிக்குது. அதாவது லைக் இதுல சொல்லியிருக்கிறாங்க, வாச்சோ வேகம், மனசக்ரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏதான் வேகான் யோகிசகேத தீரான் அப்படின்னு, சர்வம் அபிமம் பிருத்விமுச்ச சிஷ்யத் அப்படின்னு. அதாவது எல்லா மெட்டீரியல் பௌதீக உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணி பகவானோட அந்த பரம நிலை அப்படின்னா வந்து அந்த சுத்த சத்துவம் உன்னத நிலையில நிலை பெற்று இருக்கிறவங்க, அவங்கள வந்து பரமஹம்ச நிலை அப்படின்னு சொல்றப்படுகிறது. ஏன் மாதாஜி நீங்க சொல்றது வந்து ஒரு எண்ணமற்ற நிலையில உள்ளதா? மெடிடேஷன்ல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தியானத்துல எண்ணங்கள் இல்லாம, எந்த எண்ணங்களும் இல்லாம இல்ல, எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. எண்ணங்கள் எப்போதுமே இருக்கும். அந்த எண்ணம் வந்து உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. எப்போதுமே அந்த எண்ணங்கள் பகவானை பற்றி பகவானோட கனெக்ட் ஆகியிருக்கணும். எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, செயல்கள் இல்லாமல் இருக்க முடியாது, சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது.
பர்சனாலிட்டி, த சுப்ரீம் பர்சனாலிட்டி நம்ம இப்ப பார்த்தோம் இந்த வேர்ஸ்ல, இந்த பேராகிராஃப்ல. அப்படின்னா என்ன? எல்லா ஃபீலிங்ஸும் முழுமையாக நிரம்பியவர். நம்ம எல்லாருமே அவருடைய அங்கம். அதனால அவர் எதுவுமே நீ வந்து இல்லாம இருன்னு சொல்லல. நல்லதோடு கனெக்ட் ஆகு, உன்னதோட கனெக்ட் ஆகு, உன்னத விஷயங்களோடு கனெக்ட் ஆகுன்னு சொல்றாரு. இந்த பரமஹம்ச நிலை வந்து பகவானுக்கு மட்டும்தான் உரித்தாகுமா? இல்லையே பிரபு, பரமஹம்சாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க பரமஹம்சான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து சுப்ரீம். அந்த பரமஹம்ச நிலையிலையும் அவர் வந்து உன்னதமான ஒரு பரமஹம்சர். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த ரினன்ஷியன்ட்ல வந்து அவருடைய ஆப்புலன்ஸ்ல வந்து 6 விதமான ஐஸ்வர்யங்களை சொல்லும் பொழுது அவர் எல்லாத்தையும் முற்றிலும் துறந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால வந்து அவர் பரமஹம்சர், அவர் உயர்ந்தவர் தான் நிச்சயமா. எல்லாத்துலயும் வந்து அவர் விலகி இருக்கிறார். சோ உன்னதமான மாதாஜி, இப்போ ரொம்ப புவரா இருக்கவங்களை வந்து பரம ஏழைன்னு சொல்றோம். அந்த இடத்துல இந்த பரமன்றதுக்கு என்ன இதுவா குறி? இப்போ பரம ஏழைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம பரம ஏழைன்னு ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ரொம்ப புவரா இருக்கவங்களுக்கு. அந்த டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா? ஏதுமற்ற நிலைன்னு அர்த்தமா மாதாஜி? பரமம் பரம அப்படிங்கிறது வந்து ஏதுமற்ற உயர்ந்த, அந்த பரமங்கிறதுக்கு மட்டும் உயர்ந்தன்னு தான் பொருள். அதனால மாதாஜி பரம் அப்படிங்கறதுடைய அர்த்தம் வந்து உயர்ந்த. உயர்ந்த சான்ஸ்கிரிட் படி அந்த மாதாஜி கேட்ட மாதிரி ஏழை பரம ஏழைன்னு சொன்னாங்கன்னா ஏழையிலயும் உயர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அவங்கள. ஏழைனா மிகப்பெரிய ஏழை அப்படின்னு அர்த்தம். அது மிகப்பெரிய எப்படி பணக்காரன்னு சொல்றோமோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஏழை. அவங்கள கூட மரியாதை இல்லாம பேசிடக்கூடாதுன்னு. ஆமா, இது வந்து இந்த பரமங்கிற வார்த்தை வந்து மாதிரி ஈவன் அதுக்கு வந்து உண்மையான அர்த்தம் உயர்ந்த எல்லா விதத்திலயும் சொல்லுவாங்க, ஏழைக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அதாவது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு லோயஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது த மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, 3 விதமான நிலையில மோர், மோஸ்ட் அப்படிங்கிறது. மோஸ்ட் அப்படிங்கிறது த ஹையஸ்ட் லெவல பிடிக்குது. சோ அத மாதிரி வந்து இது வந்து ஒரு உயர்ந்த லெவல் அப்படின்னா வந்து ஏழைகள்லயே ரொம்ப கீழ் நிலையில உள்ளவன். அதே மாதிரி டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்களையும் த ஹையஸ்ட் இதை குறிக்கிறது, த மோஸ்ட் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஒரு அர்த்தம். சோ இங்க பரமஹம்சாங்கிறது வந்து அது மாதிரி உன்னத நிலையில இருக்கிறவங்க. உன்னத நிலை. செந்தாமரை மாதாஜி ஏதோ டவுட் கேக்குறாங்க. கேளுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தீமஹிங்கிற வார்த்தை வந்து காயத்ரி மந்திரத்துக்கு சமம்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. அத வந்து குருவோட உபதேசத்தின் மூலமா தான் உச்சரிக்கணுமா இல்ல உச்சரிக்கலாம் மாதாஜி தான் எங்களை போல உள்ளவங்களாம்? எதுவுமே குரு மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான். அந்த வேத மந்திரங்களினுடைய முழு பலனை வந்து ஒருத்தரால அடைய முடியும். எந்த மந்திரமும் சரி. இப்ப ஹரிநாம தீட்சை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இந்த ஹரிநாமம் தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அந்த நாமத்தினுடைய மகிமையின் முழு பலன் ஒருத்தங்களுக்கு எப்ப உணர ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும்னா அவங்க குருவின் மூலம் அதை பெறும் பொழுது, அந்த தீட்சை பெறும் பொழுதுதான் வந்து அதனுடைய பலன் வந்து முழுமை அடையுது. சோ அதே மாதிரிதான் வந்து வேத மந்திரங்கள் வந்து முழுமை அடையும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஈவன் ஸ்பீக்கர்லயே வந்து இந்த காயத்ரி மந்திரம் நிறைய கோவில்கள்ல கூட கேட்டிருப்பீங்க நீங்க. அந்த மந்திரம் வந்து போட்டிருப்பாங்க. சோ அப்பேற்பட்ட உயர்ந்த மந்திரத்தை இப்படி போட்டிருக்காங்களே, எல்லாரும் கேட்கிறாங்க இத. அது எல்லாரும் கேட்கிற மாதிரிதான் இருக்கும் பப்ளிக்ல ஸ்பீக்கர்ல போட்டு பொழுதும். அப்படிங்கிறப்ப எல்லாரும் கேட்டாலும் நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு சுக்ருதி கிடைக்கும். ஏன்னா அந்த மந்திரம் உயர்ந்த மந்திரம், வேத மந்திரங்களை கேட்கறதன் மூலம் நிச்சயம் ஒரு வித சுக்ருதி கிடைக்கும். இருந்தாலும் அதனுடைய பலன் முழுமை எப்ப அடையும் அப்படின்னா ப்ராப்பர் சேனல்ல அதை ரிசீவ் பண்ண முடியும். அப்ப எங்களை மாதிரி தீட்சை வாங்காதவங்க அதை நம்ம சொல்லும் போது அந்த முழு பலன் கிடைக்காதா மாதாஜி? பக்தியோட நம்ம நிஜமா பக்தியோட சொன்னாலுமே இப்ப எங்களால எல்லாம் தீட்சை வாங்க முடியல. இப்ப நாங்க சொன்னா அதுக்கு முழு பலன் எங்களுக்கு கிடைக்காத மாதாஜி. முழு பலன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்?
100% அப்படின்னு சொல்லலாமா? 100% சொல்லலாம் பிரபு சொல்ற மாதிரி. அதாவது முழு பலன் அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப மந்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் வந்து என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? தெரியல மாதாஜி, சொல்லு. ஹரே அப்படின்னா வந்து ராதாராணியை வந்து குறிக்குது. ஆமா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து ஆக்சுவலி அதன் மூலம் வந்து நம்ம பகவானே உங்களுடைய பக்தி சேவையில எங்களை ஈடுபடுத்துங்க அப்படின்னு வந்து நம்ம வேண்டுறதுதான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். பக்தி சேவையில என்னை ஈடுபடுத்துங்க அப்படின்னு, பகவானோட பக்தி சேவையில ஈடுபடுத்துங்க அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம். ஓகே, பக்தி சேவையில ஈடுபடுத்துறது வந்து யார் மூலம் நம்ம ஈடுபட முடியும்? பக்தி சேவையில குரு இருந்தால்தான், குரு மூலம் நம்ம ஈடுபட்டால்தான் ப்ராப்பர். ஏன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷதிதேக்ஞான ஞானின சத்வ தர்ஷினக. நானே வந்து நான் செயல்படுத்தின யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக. அவரே வந்து ஒரு குருட்ட சரண்டர் ஆகிதான் வந்து எல்லா செயல்களையும் கலைகளையும் 64 கலைகளையும் அவர் எப்படி கத்துக்கிட்டாரு? 64 நாள் சாண்டி பண்ணி முன்னிட்டு உட்கார்ந்து அவர் கத்துக்கிட்டார். எதுக்காக கத்துக்கிட்டார்? அவர் எல்லாரும் குருவை ஏத்துக்கிட்டு இத மாதிரி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு வந்து பகவானாலேயே வந்து சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப நான் வந்து இப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இந்த சொன்ன இதன் மூலம் வந்து உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்னா, எனக்கு வேண்டியதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ரைட்டா? கரெக்டா? நம்மளுடைய குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்க முடியாது என்னால. இதன் மூலம் நீ பலன் கிடைக்கும்னு சொல்ற, சோ அதனால நான் இதை மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த நற்செய்டா? இல்லாட்டி நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணி பலன் எனக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கிறது ரைட்டா? நீங்களே சொன்னது வித்தவுட் எனி பலன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ we have to follow the instruction. நம்ம போகணும். ஏன்னா பரம்பரையினுடைய முக்கியத்துவம் பகவத்கீதால முதல்ல இருந்தே சொல்லி இருக்கிறாங்க. பிரம்மாட்டேந்து இப்படி வந்த பரம்பரா 4 விதமான ஆத்தரைஸ்டு பரம்பரா இருக்கு. ஆத்தரைஸ்டு பரம்பராவோட கனெக்ட் ஆகுங்க. அந்த லிங்க் மிஸ் ஆனதுனாலதான் நான் திருப்பி வந்து சொல்றேன். அவர் திருப்பி நிறைய இடங்கள்ல அந்த பரம்பரையினுடைய முக்கியத்துவத்தை குருவோட கனெக்ட் ஆகிறத வந்து சொல்றார். சோ அதனால குருவின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் முழுமையடையும். பிரபுபாதா அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். லைக் எலக்ட்ரிக் சாக்கெட், இந்த சர்க்கிட் இருக்கு இல்லையா, பவர் பாயிண்ட்ஸ். சோ அந்த நம்ம யூஸ் பண்ற அந்த சாக்கெட், அந்த ஸ்விட்ச் போர்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்விட்ச் போர்டு வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான ஸ்விட்ச் போர்டு வச்சிருக்கலாம். ஓகே, அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனாதான் அந்த ஸ்விட்ச் போர்டுக்கு மகிமை. எலக்ட்ரிசிட்டி எப்ப பாஸ் ஆகும்? அதுல மெயினான எலக்ட்ரிக் கனெக்ஷன்ல இருந்து நம்ம அத ஆன் பண்ணாதான். சாரி மாதாஜி, ஃபுல்லா வந்து அந்த கனெக்ஷன் வந்தாதான் அது ஒர்க் லைட் எரியும். அதுக்கு வேல்யூ இருக்கு, இல்லாட்டி இதுக்கு வேல்யூ இருக்கா? கிடையாது. நம்ம குவாலிட்டியான பிராண்டடான ஸ்விட்ச் போர்டு வாங்கி வைக்கலாம். நம்மளுக்கு டாப் மோஸ்ட் பாடி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எப்ப அது முழுமையடையும்? அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நீ இத மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷன் வாங்கு, உன் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கு அப்படின்னு கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணினாதான் நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வரும். எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். மாதாஜி சொல்றேன் நம்ம ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா, எதனால சொல்றேன்னா, எங்க ஃபேமிலியில யாருமே இஸ்கான்குள்ள இல்ல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னுடைய சூழ்நிலை வந்து அதனால கேட்கிறேன். நம்மளால தீட்சை வாங்க முடியல. உங்களுடைய இன்னர் டிசைர் என்னன்னு என்னைய விட உங்களுடைய மனதிற்குள் இருக்கிற பரமாத்மாவான பகவானுக்கு தெரியும். அதனால நிச்சயம் வந்து நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது வீண் இல்ல, இது வந்து வீணே இல்லை. அதனால நிச்சயம் இது உங்களை வந்து உயர்த்தும்.
நிச்சயம் சரிங்க உயர்த்தும். மாதாஜி. அது எந்த விதத்திலயும் மீன் இல்ல. நான் சொன்னது முழு பலனை அடையிறது வந்து ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. டெஃபினட்டா பலன் உண்டு. நிச்சயம் ஒருத்தங்களை உயர்த்தும். சரிங்க. இது மகா மாதாஜி மந்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மகா மந்திரம், எல்லா மந்திரங்களினுடைய மகா இது. சோ நிச்சயம் சொல்றவங்களுக்கு பலன் உண்டு. பட் அதனுடைய முழுமையான பலனை எல்லாராலையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத சாஸ்திரம் வந்து சொல்றது. எப்ப அனுபவிக்க முடியும்? ப்ராப்பரா அதை சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா, அதுதான் நான் சொல்றேன். மாதாஜி எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் மாதாஜி. நான் மட்டும் தான் மாதாஜி வீட்ல டிவோட்டி. பட் என்னால கூட இனிஷியேஷன் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 15 ஏன் 20 அப்படி நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல நம்பிக்கை. நோ, பகவான் மேல நம்பிக்கை வைங்க. பக்தர்கள் அசோசியேஷன்ல இருக்கிறத இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நினைச்சு பார்த்திருப்போமா நம்ம? இத மாதிரி பக்தர்களோட கனெக்ட் ஆகும்னு எத்தனை பேர் ட்ரீம் பண்ணோம்? எத்தனை பேர் நினைச்சு பார்த்தோம்? இல்ல, பகவான் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நிச்சயம் பாக்கியத்தை கொடுப்பார். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைதான் மாதாஜி வாழ்க்கை. பகவான் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர்தான் இத்தனை பேரை மெயின்டைன் பண்றார். சுகிருதம் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிச்சதி. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியவர் அவர். போக்தாராம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம். சோ நம்ம வந்து யாரோட கனெக்ட் ஆயிருக்கிறோம்? எல்லாத்தையும் பார்த்துக்கிற பகவான். நிச்சயம் அவர் வந்து கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கிறது பக்தர்களோட அசோசியேஷன், இந்த பகவானுடைய நாமம். நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. அதுல எல்லா சக்தியும் அடங்கி இருக்கு. அதனால அதுல வந்து நிச்சயமா நஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் வந்து அது நல்லதுதான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் உண்டு பண்ணும் மாதாஜி. ஆட்டோமேட்டிக்கா வரும். ரொம்ப 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 பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இந்த குருனுடைய விஷயத்த. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதா. ரொம்ப நன்றி மாதாஜி. பிரபுசன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கூட வந்து உங்களை மாரி கிளாஸ்ல ஒரு குரு மூலமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்க தொட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல குரு கிட்ட தீட்சை வாங்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நேரமோ எண்ணங்களோ எங்களுக்கு வாய்ப்புகள் அமையவே மாட்டேங்குது மாதாஜி. அதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் பகவான்கிட்டே அந்த இதையும் விட்டுட்டு நான் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கவா மாதாஜி? எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க மாதாஜி. நிச்சயமா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கலாம். மந்திரம் வந்து எந்த நேரத்திலையும் சொல்லப்படலாம். சூழ்நிலைகள் வந்து அமையும். நம்ம வந்து எப்போதுமே ஃபேவரபிளா நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம கண்டினியூஸா சாண்டிங் பண்ணினோம்னா நாமம் வந்து சோ பவர்ஃபுல் மாதிரி என்ன வேணாலும் சேஞ்சஸ் உண்டு பண்ணும். நிறைய டைம் இல்லாததுனால நிறைய ஷேர் பண்ணல. குருவுடைய மகிமை அப்படிங்கிறது எப்படி எல்லாம் ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு வந்து வார்த்தைகளால வந்து அதை சொல்ல முடியாது. எங்கேயோ இருந்தவங்களுக்கு எப்படி இல்லாம வாழ்க்கை நடந்தவங்களுக்கு எல்லாம் வந்து குருவுடைய மகிமை வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். சோ நிச்சயம் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இந்த டிசையர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பகவான் சொல்லியிருக்காரு குருவை ஏத்துக்கணும்ட்டு. சோ நம்ம குருவை ஏத்துக்கிட்டு நம்ம வந்து ரைட்டியஸ் பாத்துல நம்மளுக்கு இந்த கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராங் டிசையரா இருக்கணும். டிசையர் அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் பக்தர்களுடைய அசோசியேஷன் தான். அதனால வைஷ்ணவ அசோசியேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பாகவதம்ங்கிறது நாட் ஓன்லி ஸ்ரீமத் பாகவதம், புக் பாகவதம் மட்டும் இல்ல, பர்சன் பாகவதத்தையும் குறிக்குது. சோ ரெண்டோடையும் கண்டினியூஸா நம்மளால மேக்சிமம் வச்சுக்கும் பொழுது இந்த சேஞ்சஸ் வரும். மாதாஜி இப்போ வந்து பக்தர்கள் அசோசியேஷன் நேரா பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி வகுப்புகள்ல அவங்க கூட இருந்தா கூட போதும்ல மாதாஜி? போதும்னு இல்ல, ஓகே பரவாயில்லை. ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகணும். இதுவே போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. பட் பிசிக்கல் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதான் மாதாஜி அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னா முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன், பக்தர்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் போகவே முடியல மாதாஜி என்னால. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அதனால என்னால நிச்சயமா ப்ரே பண்ணிக்கிறோம் மாதாஜி, ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ என்னுடைய மாதாஜி, prayers தேங்க்யூ ரொம்ப டைம் எடுத்து பாவம். நல்லபடி வேணும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல Sorry. ஸ்டார்ட் அதான் 8 o'clock ரொம்ப டைம் பாகவதம் ஆயிடுச்சு. கிளாஸ். சாரி மாதாஜி, வெரி சாரி. ஹரே It's okay, கிருஷ்ணா. it's okay, Mataji. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா. Thanks a ஹரே lot, கிருஷ்ணா Mataji. மாதாஜி. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ மாதாஜி.